ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இது என்னோட ஃபஸ்ட்டு பெரிய வ்ளாக். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வ்ளாக் எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இந்த வ்ளாக் எடுத்தே 1 மந்த் ஆக போகுது. ஸோ லாஸ்ட் மந்த்து 5th நான் அந்த வ்ளாக் வந்து எடுத்தேன். பட் 1 மந்த் ஆயிடுச்சு எனக்கு கிட்டத்தட்ட அப்லோட் பண்ணுறதுக்கு. பட் அப்லோட் பண்ணும்போது சொந்த வ்ளாக் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன் எல்லோரும் ஹாய் சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோடய சேனலுக்கு எல்லாரோட ஃபேஸு கரெக்டாக கிளியராக தெரியணும் அப்படின்றக்காக நான் எப்போல்லாம் எல்லோரையும் பார்க்குறேனோ அப்போல்லாம் வந்துட்டு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைமே கேட்டுட்ருந்தேன். ஸோ எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட். இது எல்லாருமே என்னோடய கொலீக்ஸ் கூட. பட் இப்போ அவங்களோடலாம் நான் இல்லை, ஜாலியாக நான் பேப்பர் போட்டு லீவ் ஆயாச்சு. பட் நான் இது அந்த கம்பெனியில் இருக்கும்போதே வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறையா மெமரிஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நிறையா மெமரிஸ் வந்து என்னால் வந்து திங்க் பண்ணி பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த பாய்ஸ், திஸ் இஸ் மை பாய்ஸ், எப்போவுமே ஒரு மாதிரி ஜாலியாக வைபாக இருக்கிற என்னோடய டீமு. இல்லை அனதர் டீம், நிறையா டீம் வந்துமே இருந்தாங்க. பட் என்னோடய டீமில் இருக்க கொலீக்ஸ், என் ஃப்ரெண்டு, என் தம்பிங்க எல்லாருமே எப்போவுமே ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக தான் இருக்கும். எங்கே நாங்கள் போனாலும் ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். எந்த இடத்துலையுமே எங்களோட ஃபன்னு, அப்புறம் எங்களோட பாண்டிங் எதையுமே நாங்கள் விட்டே கொடுக்க மாட்டோம். அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சீரியஸ்லி நான் வந்துட்டு மிஸ் பண்ணுறேன் என்னோட கம்பெனியை. அவன் அப்படி தான். ஸோ அந்த பாட்டு யதார்த்தமாக போடவும் டிவிகேக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருந்தா. ஸோ இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். இது எங்களோட ஆனுவல் மீட்டுக்கு நாங்கள் போனது தான். ஸோ அங்கே நடந்த சில மெமரிஸை நான் ஞாபகமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக குட்டி குட்டி வ்ளாக் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நிறையா என்னால் கேப்சர் பண்ண முடியல. அன்னைக்கு நடந்த என்டர்டைன்மெண்ட்டாக நாங்கள் பண்ண விஷயங்கள் அதெல்லாம். ஸோ இது போன உடனே ஸ்டார்ட் பண்ண ஒரு இது. போனோடனே எல்லோரும் டீ குடிக்கிறதுக்கு வெளில வந்தாங்க. நாங்கள் மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தோம். ஸோ எங்கே யார் இருக்காங்க எப்படி அப்படிங்கலாம் இம்பார்ட்டனே கிடையாது. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி தான் எப்போவுமே வைபாக ஜாலியாக இருப்போம். ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறத விட ஆஃபீஸ்க்கு வெளியில் இந்த மாதிரி ஃபன்னாக நிறையா ஜாலியாக இருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ன தான் சண்டையாக இருந்தாலும் அந்த இடத்துல எதையுமே காட்டிக்காமல் மூஞ்சி கொடுத்து பேசிட்டு சிரிச்சிட்டு விளாண்டுட்டு ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு அன்றைக்கி டே செய்ய முடியாது. அப்படியே பாட்டெல்லாம் போட்டு வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஆனுவல் மீட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி நிறைய கெஸ்ட் வந்திருந்தாங்க. டிஎஸ்கே, அப்புறம் வந்து அசார், அப்புறம் பாரு தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் நிறைய டான்ஸஸ் இருந்துச்சு. என்னோடய டீமில் இருந்து அந்த பிளாக் ஷர்ட் போட்டிருக்காங்கள சுனில், அவன் தன்னோட தம்பி, அவன் டான்ஸ் பண்ணியிருந்தான். எல்லாமே நிறையா விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. நல்லா சாப்பிட வந்து உட்காந்து என்ஜாய் பண்ண, வைப் பண்ண அப்படின்ற மாதிரி தான் அன்றைக்கி ஃபுல்லாக போச்சு. அப்புறம் கோபிநாத் வந்திருந்தாங்க. வேர்ட்ஸை வந்து பேசியிருந்தாங்க. அதாவது வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இவன் வந்து டான்ஸ் ஆட போகிறனால அவனுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு சும்மா சிம்பிளாக மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோவெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வச்சு மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், டான்ஸ் மாஸ்டர். ஸோ கொஞ்சம் டான்ஸ் ஆடி தான் கை உடஞ்சி போச்சு. ஸோ இருந்தாலும் நான் வந்து வைப் பண்ணுவேன், டான்ஸ் ஆடுவேன். ஸோ சின்ன சின்ன விஷயம்